Hallelujah. 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 ஸ்தோத்திரம் 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 உம்மை துதிக்கிறோம் 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 உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஹalleluya hallelujah 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 ஓ உமக்கு ஸ்தோத்திரம் 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 நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே ஹalleluya hallelujah நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்து நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா ஹalleluya hallelujah தேவ பிரசன்னம் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறது ஹalleluya hallelujah எங்க 2-3 பேர் நாமத்துல கூடுறீங்களோ உங்க மத்தியில இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர் ஹalleluya ஹalleluya துதிக்கிறோம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 அன்பின் பரலோக பிதாவே உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்துல அப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரம் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் அப்பா ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் உம்மை ஆராதிக்க ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ள ராஜா இந்த நேரத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் அப்பா ஆண்டவரே ஒரு உண்மை உள்ள இருதயத்தோடு உம்மை தொழுது கொள்ளப்பா ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க ஆண்டவரே எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்க ராஜா உமக்கு நன்றி 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 தகப்பனே ஓ உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா நன்றி 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 தகப்பனே தேவரீர் இருந்த இடத்தை முழுவதுமாய் ஆண்டவரே அப்பா நீர் சுத்திகரிப்பீராக ஆண்டவரே ஹalleluya பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே அப்பா இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய உள்ளங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் நீர் இடைப்படுவீராக ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி தொடக்கம் முதல் முடிவு வர அப்பா இந்த இடம் முழுவதும் உடைய பிரசன்னத்தினால நீங்க நிரப்புங்க ராஜா ஹalleluya உம்மை துதிக்கிறோம் அப்பா ஓ உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் அது பிரகாசமடையும் என்று நீர் சொல்லியிருக்கிறீரே அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நீர் சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே இன்றைக்கு உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்ன தேவையோடு என்ன விண்ணப்பத்தோடு உடைய பிள்ளைகள் இந்த இடத்துக்கு கடந்து வந்திருக்கிறாங்களோப்பா ஆண்டவரே அதை நீர் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஏற்ற பலனை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya உமக்கு நன்றி 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 ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே பாடல்கள் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற இந்த மன்னாவுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடு கூட எதை இடைப்பட வேண்டும் என்று நீர் சித்தம் கொண்டிருக்கிறீரோ அந்த வார்த்தைகளை நீர் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இந்த நாள் கடந்து வந்த ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே நான் வந்தது நல்லது என்று சொல்லி பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று திரும்ப நீர் கிருபை பாராட்டும் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் உம்முடைய ஆளுகைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே நீரே மகிமைப்படுவீராக ராஜா எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஹalleluya ஹalleluya 1 தெசலோனிக்கர் 5:18 இப்படியாய் சொல்லுகிறது எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் ஹalleluya எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது ஹalleluya எல்லாவற்றிலும் நம்ம என்ன செய்யணுமா ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும் ஹalleluya அந்த நன்றி உள்ள இருதயத்தோட நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான் இன்னைக்கு நல்லா கரங்களை தட்டி உற்சாகமா இன்னைக்கு நம்ம பாட போறோம் இன்னைக்கு பக்கத்துல நிக்கிறவங்களை யாரையும் நம்ம பார்க்க வேண்டாம் ஹalleluya தேவன் இந்த இடத்துல அவர் ஆவியானவர் நம்ம மத்தியில் அவர் அசைவாடுகிறவராய் இருக்கிறார் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் நன்றியால் துதி பாடு ஆடு நன்றியால் துதி நம் இயேசுவை பாடு போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் வல்லவர்
நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை எதிர்த்து வந்தாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து வந்தாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே. கோலியாத் நம்மை கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமமுண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமமுண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், பாதைகள் கிடைத்து பாடிடு.
நாளே என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலோ பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலோ இயேசு என்னும் நாமமுண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமமுண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றி துதி பாடு நம் இயேசுவை நாவாரே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு இயேசுவை நாவாரே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் நல்லவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றி துதி பாடு நம் இயேசுவை நாவாரே என்றும் பாடு. நன்றி துதி பாடு நம் இயேசுவை நாவாரே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாரே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாரே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கரங்களை தட்டி நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. அவர் நல்லவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கரங்களை தட்டி எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. எல்லா வாயு விரிவாய் திறந்து அவர் நன்மை நாள் நிரப்பும்படிக்கு எல்லாரும் வாய்களை விரிவாய் திறந்து அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த வாரம் முழுவதும் என்னை காத்தீரே ஆண்டவரே, என்னை கண்மணி போல பாதுகாத்தீங்களே, என்னை நீங்க நித்தமும் நடத்துனீங்களே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா இக்கட்டுக்கும் என்னை விலக்கி பாதுகாத்தீங்களே ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒருபோதும் நம்மளை கைவிடாத நல்ல தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. நம்ம நம்பின மனிதர்கள் நம்மளை கைவிட்டுறலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம யாரெல்லாம் நம்பி நம்ம போறோமோ அவங்க எல்லாம் நம்மளை கைவிட்டுறலாம். ஆனா அவர் நம்மளை கைவிடாத தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு நம்ம இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார் என்று சொல்லி நம்ம விசுவாசித்து நம்ம பாடுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகாதவர்.
விலகிடார். நம்மேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம்மேசு நல்லவர். நல்ல கரங்களை தட்டி கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம்மேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார், உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எத்தனை பேர் சந்தமா நீங்க சொல்றீங்களோ உங்களுக்கு விரோதமா எழும்புகிற சாத்தானை நீங்க மிதிப்பீங்க. ஹல்லேலூயா. உங்க ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்தரித்துக் கொள்வீங்க. தேசத்தை சுதந்தரிப்போம், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். 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 எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, நாம் ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நல்ல சத்தமா சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நொறுங்கொண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்கொண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையாய், கூப்பிடு, குறையெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம்,
இழக்காதே நண்பனே, கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. கண்ணீரை துடைப்பவர், உன் கண்ணீரை துடைப்பவர், கதவண்டை நிற்கிறார், உன் கதவண்டை நிற்கிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். உற்சாகமா ஜீவனை கொடுத்து மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எத்தனை இழப்புகள், ஏமாற்றம், தோல்விகள், எத்தனை இழப்புகள், ஏமாற்றம், தோல்விகள், கர்த்தரோ மாற்றுவார், கர்த்தரோ மாற்றுவார், கரம் நீட்டி தேற்றுவார், நம் கரம் நீட்டி தேற்றுவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எத்தனை இழப்புகள், ஏமாற்றம், தோல்விகள், எத்தனை இழப்புகள், ஏமாற்றம், தோல்விகள், கர்த்தரோ மாற்றுவார், கர்த்தரோ மாற்றுவார், கரம் நீட்டி தேற்றுவார், தம் கரம் நீட்டி தேற்றுவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. நொறுங்கொண்டு போய் வந்திருக்கிறீங்களா? இயேசுவை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. உண்மையா நீங்க கூப்பிடுவீர்கள் என்று சொன்னா உங்க பிரச்சனையை மாற்றுகிற கர்த்தர் அவர். நொறுங்கொண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. நொறுங்கொண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையாய், கூப்பிடு உண்மையாய், குறையெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீக்குவார், என் குறையெல்லாம் நீக்குவார், என் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீறிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீறிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீறிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கரங்களை தட்டி சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீறிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீறிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு நாளும் விலகிடார்.
கரத்தை நீட்டி நம்மளை ரட்சிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை சுமக்கிறவர், நம்மளை காக்கிறவர், நம்மளை காண்கிற தேவன், நம்மை கண்ணோக்கமா இருக்கிறவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஓ ரபல கரபல வதுரப. எல்லாரும் கரங்களை தட்டி, எல்லாரும் முழு பலத்தோட கரங்களை தட்டி, முழு பலத்தோட, முழு இருதயத்தோட ஹல்லேலூயா கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் நம் மத்தியில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன நெருக்கத்தோட இந்த இடத்துக்கு நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க, என்ன தேவையோட வந்திருக்கிறீங்க, என்ன விண்ணப்பத்தோட இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் குறை எல்லாவற்றையும் நீக்குகிற கர்த்தர். ஒருவேளை உங்க வாழ்க்கையில இழப்பு இருக்கலாம், நீங்க இழந்ததை ரெட்டிப்பாய் கொடுக்கிற தேவன். நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ அதை ரெட்டிப்பாய் நமக்கு திரும்ப தருகிற தேவன். அவர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நொறுங்கொண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்கொண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, கூப்பிடு உண்மையாய், இன்று கூப்பிடு உண்மையாய். குறையெல்லாம் நீக்குவார். விசுவாசத்தோடு சொல்லுங்க, குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை தேசத்தை சுதந்தரிப்போம். எத்தனை இழப்புகள், ஏமாற்றம், தோல்விகள், எத்தனை இழப்புகள், ஏமாற்றம், தோல்விகள். கர்த்தரோ மாற்றுவார், என் கர்த்தரோ மாற்றுவார். கரம் நீட்டி தேற்றுவார், என்னை கரம் நீட்டி தேற்றுவார், என்னை கரம் நீட்டி தேற்றுவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். சாத்தானுக்கு உங்க வாழ்க்கையில வேலை இல்லை. சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். என் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். என் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். என் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு நாளும் உங்களை கைவிடாத தேவன். எல்லாரும் கரங்களை தட்டி அந்த தேவனை நம்ம ஆர்ப்பரிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் ஒருபோது நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. தாய போல தேற்றுகிறவர், தந்தை சுமக்கிறது போல நம்மளை சுமக்கிறவர், அவர் ஆட்சி தேற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. தேவைகளை சந்திக்கிறவர், நம்மளை பராமரிக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. நம்மளை நித்தமும் நடத்துகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே, ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. 1000 நாவுகள் இருந்தாலும் உம்மை துதிக்க போதாதப்பா. எங்க ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து நாங்க உம்மை நன்றி என்று சொல்லி உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களை ரட்சித்தீரேப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே. ஓ ரஷபரபலபா. ஓ உமக்கு நன்றி ராஜா. அவரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. வேதனையோட வருத்தத்தோட ஒருவேளை இந்த இடத்துக்கு நீங்க கடந்து வந்திருக்கலாம். அவர் சொல்றார், என்னால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீ கண்ணீரோட இருக்கிறாயா? உன் வேதனையை யாரிடத்துல சொல்ல முடியாம நீ இருக்கியா?
தன்னன் தனியே நீ தவிக்கிறியா? உனக்கு ஆறுதலா பேசும்படியாய் உன்னோடு கூட யாரும் இல்லையா? உன் கஷ்டத்தை பங்கெடுக்கும்படி யாரும் இல்லையா? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உனக்கு நல்ல துணையாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் இந்த இடத்தை அப்படியே நிரப்பி கொண்டு இருக்கிறது. விசுவாசத்தோட உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நீங்க என்ன அவரிடத்துல கேட்குறீங்களோ, நீங்க என்ன அவரிடத்துல சொல்றீங்களோ, அதை உற்று கேட்கும்படியாய் அவர் உங்கள் அருகில் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில இருக்கிற கட்டுகளை உடை தெரியும்படி அவர் உன் அருகில் அவர் இருக்கிறார். உன் கண்ணீரை துடைக்கும்படியாய் அவர் உன் அருகில் அவர் இருக்கிறார். உன் வேதனையை போக்கும்படி அவர் உன் அருகில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ கலங்காத மகளே, நீ கலங்காத மகனே, என்னால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசித்து நம்ம பாடுவோமா? ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க? உள்ளத்தின் ஆழத்துல இருந்து வரட்டும் உங்க சத்தத்தை உயர்த்தி இன்னைக்கு அவருடைய சமூகத்துல உண்மையாய் நீங்க கூப்பிடுவீர்கள் என்று சொன்னா அவர் கரத்தை நீடி உங்க குறைகளை போக்குற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தீர். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தீர். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. உண்மையோடு ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே அலங்கோலமுடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோலமுடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கோலும் கனியுமாக விளக்கச் சென்றார் யாக்கோபு, பெருகச் செய்தீர் பெருங்கூட்டமாய். கோலும் கையுமாக விளக்கச் சென்றார் யாக்கோபு, பெருகச் செய்தீர் பெருங்கூட்டமாய். உம்மாலாகும் எல்லா
எல்லாமா. கரங்களை உயர்த்தி சொல்வோமா? உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. கண்ணீரை கண்டதாலே கல்லறை சென்றவனை கரம் பிடித்து தூக்கிவிட்டார். கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கிவிட்டீர். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. 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 அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. ஆகாதது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். பரமதுர பலமா ஓரி பல பரமதுர பலம ஷபர பலமதுர பலமக்கர பலமா ஓரி மனாதுரி நிபை கர பலமதுர பலம ஷபர பலமா. ஓ ஹல்லேலூயா, உம்மை ஆராதிக்கிறோம் சர்வ வல்லமை உள்ளவரே. ஹல்லேலூயா. ஓரி பல பரமதுர பலம ஷபர பலமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ உம்மை பணிந்து கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஓ நன்றி. ஓ ரஷதரலமா ரீனனி ஹசஹரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முழு உள்ளத்தோடு கரங்களை உயர்த்தி நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அப்படியே ஆராதிங்க. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு,
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். நாம் நின்ற வண்ணமாகவே நம் சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். வாசிக்கும்படி தெரிந்தெடுக்கப்பட்ட சங்கீதம் 1. மகள் கேத்ரின் வந்து அதை நடத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ் லார்ட். சங்கீதம் 1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கன் வழியோ அழியும். ஆமென். நம்ம எல்லாரும் அமர்வோம். இது சாட்சியின் நேரம். கர்த்தரை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்ல ஆயத்தமாய் வந்திருக்கிறவர்கள் சாட்சி சொல்லி தேவனை மகிமைப்படுத்தலாம். சிறு பிள்ளைகள் வந்து பொழுது கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவார்கள். Death is wrath and all is fullness. The well done those who do therein. For he hath founded upon the sea and established it upon the waters. Who may ascend into the hill of God, or who may stand in his holy place? He who has clean hands and a pure heart, who will not lift up his soul to one idol, nor so deceitfully. The Lord is my shepherd, I shall not want. Lead me. How precious also are your thoughts to me, O God. How great is the sum of them. If I should count them, they would be more in number than the sand. When I awake, I am still with you. Romans 12:20. On the contrary, if your enemy is hungry, feed him. If he is thirsty, give him something to drink. In doing this, you will heap burning coals on his head. The Lord is my shepherd, I shall not want. With God, things are possible. நல்லா பலமாக தான் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு கரங்களை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. இது காணிக்கை நேரம். நம்முடைய காணிக்கையில் கரங்களை எடுப்போம். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்தில் மறுபடியும் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்துலையும் கூட ராஜா உடைய ஊழியத்துக்கென்று ஆண்டவரே நாங்கள் விதைக்கும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் விதைக்கிறோம். ஆண்டவரே, விதைக்கிற நாங்கள் ஆண்டவரே வெட்கப்பட்டு போகாதபடிக்கு 1000 மடங்கு நாங்கள் திரும்ப அறுக்கும்படியாக எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். இப்பொழுது பிரதர் ரென் வந்து ஒரு பாடல் பாடுகிற நேரத்தில் நம் கர்த்தருக்கு என்று நாம் விதைப்போம்.
காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றே, நடந்தாலும் படுத்தாலும்
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரத்திலே பிறந்தநாள் திருமண நாள் காண்கிறவர்கள் 26ஆம் தேதி சிஸ்டர் மரியா சோபனா பிரதர் பினு பிரதருடைய மனைவி, அவர்களுக்கு பிறந்த நாள். பாஸ்டர் ஜெபித்து வாக்குத்தத்த வசனங்களை அவர் அனுப்புவாங்க. மற்றபடி சபையின் ஆராதனை ஒழுங்குகள் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது தான். வருகிற மாத கடைசியில் நம்ம பைபிள் ஸ்டடி ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். அதனால் பைபிள் ஸ்டடி நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நான் எப்போ என்னன்ற டைமிங்கை நான் வந்து உங்களுக்கு லேட்டராக நான் வந்து சொல்கிறேன். பைபிள் ஸ்டடி நம்ம ஒரே ஒரு ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வேதத்தை குறித்து எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் பேசிக்காக நான் சில காரியங்களை படிக்கணும், வேதத்தை எப்படி எழுதுனாங்க அப்படின்னு அந்த ஹிஸ்ட்ரியிலேருந்து சில காரியங்களை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அதனால் வேதத்தை நான் படிக்க வேண்டும் என்று சொல்லி ஆர்வம் உள்ளவர்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹல்லேலூயா. இந்த நேரத்துலையும் பிறந்தநாள் கொண்டாடுகிற அருமையான மகளுக்காகவும் ஆஃப்ரிங்காகவும் வரப்போகிற தேவ செய்திக்காக யாராவது ஒருவர் ஜெபிங்க. பிரதர் ஸ்டாலின் பிரதர் வந்து ஜெபிக்கும்படி நான் கேட்குறேன். அன்பின் நல்ல தகப்பனே, அப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களை அந்த இசப்பா இந்த இடத்துல கூடி உண்மை ஆராதிக்க படைத்திருக்கிறோம். உங்களுடைய ஊழியத்திற்காக கொடுத்திருக்கிற ஆண்டவர் இந்த கரங்கள் ஒவ்வொன்றையும் என் தேவன் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அந்த கொடுத்த கரங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் அப்பா அபரிவிதமாய் நீங்கள் ஆசீர்வதித்து அவங்க ஒவ்வொருவரையும் நீங்கள் உயர்த்துகிற கிருபைக்காய் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என்ன நிலைமையிலேருந்து கொடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுப்பா. ஆண்டவரே அவங்க இருதயத்தின் வாஞ்சைகளை என் தேவன் நிவர்த்தி பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் கொடுத்த அப்பா ஆண்டவரே வருமானத்திலேருந்து ஒரு சிறிய பகுதியை உமக்காக விதைச்சிருக்காங்க அப்பா. இதை நீங்கள் ஆண்டவரே நீங்கள் பெருக பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே யாராவது இந்த இடத்துல அப்போ என்னிடத்தில் கொடுக்க இல்லையேண்டு யாராவது இந்த இடத்துல இருப்பாங்கன்னா அவங்க கைகளை என் தேவன் நீங்கள் பலப்படுத்துங்க. வருகிற நாட்களிலே அவங்களும் உமக்காக கொடுக்கிறவர்களாய் மாற என் தேவன் கிருபை பாராட்டுங்க. இன்னும் அப்பா ஜீவனுள்ள சாட்சிகளை நீங்கள் எங்கள் சபைகளை எழுப்பி தருகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. குறிப்பாக ஆண்டவரே பிறந்த நாளை காண்கிற ஆண்டவரே பினோனாவுடைய ஆண்டவரே மனைவிக்காக நாங்கள் வருகிறோம் அப்பா. நீங்கள் அவங்களை ஆண்டவரே இந்த வருடத்திலே அப்பா எல்லாவித ஆசீர்வாதத்தினாலும் நீங்கள் அவங்களை நிரப்புகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்கள் என்னென்ன ஆண்டவரே வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாவற்றையும் அப்பா ஆமென்றும் ஆமேன் என்று இந்த வருகிற வருஷத்திலே நீங்கள் முடித்து கொடுக்கிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவங்க தனிமையாக இருந்தாலும் அப்பா நீங்கள் அவங்களுக்கு துணையாக இருந்து அப்பா பக்கபலமாக இருந்து ஆறுதலாக இருந்து அவங்களை நடத்துகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வரப்போகிற செய்திக்காய் உங்களுடைய பதத்திலே வருகிறோம் அப்பா. ஆண்டவரே சப்பா ஆண்டவரே கேட்கிற எங்களை ஒவ்வொருவரையும் நீங்கள் உங்களுடைய பாதத்தில் கொடுக்குறோம் அப்பா. நாங்கள் ஆண்டவரே வெறும் கேட்கிறவர்களாய் மாத்திரம் அப்பா இருந்து விடாதபடி அதன்படி நடக்கும் எங்களுக்கு அப்பா. நீங்கள் ஆண்டவரே ஒரு தெளிந்த ஞானத்தை நீங்கள் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே வேதத்தில் உள்ள ரகசியங்களை நாங்கள் கேட்கும்படியாக இந்த இடத்துல வந்திருக்கிறோம். எங்களை ஆண்டவரே நாங்கள் ஒரு ஆண்டவரே தூக்கத்தின் ஆவிகள் எங்களை விட்டு மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே வேதத்தை போதிக்கிறோம் அப்பா. உங்களுடைய பிள்ளையை உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம் அப்பா. அவங்களை மறைத்து நீர் வெளிப்படுகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் நீங்கள் அபரிவிதமாய் ஆசீர்வதித்து நிரப்புகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களின் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா சத்தமா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிப்போம். The Epistle to Rome chapter 12 verse 2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகுகிறனாலே மறுரூபம் ஆகுங்கள். And be not conformed to this world, but be ye transformed. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை இதுதான். Be ye transformed. நீங்கள் மறுரூபம் ஆகுங்கள். நம்ம ப்ராப்பராக தமிழ் வார்த்தை சொல்லணும்னா நீங்கள் மாறுங்க. ஹல்லேலூயா. டிரான்ஸ்ஃபார்ம், மறுரூபம் என்று சொல்லும் போது டிரான்ஸ்ஃபிகர்.
டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரிடத்துல தனிப்பட்ட முறையில் ஆவியானவர் இன்னைக்கு சொல்ற ஒரு காரியம், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாத அப்படின்னா, டோன்ட் அக்ரி டு திஸ் வேர்ல்ட். டோன்ட் அக்ரி. உலகம் என்ன சொல்லுதோ அதை என்ன செய்யாத, உடனே அக்ரி பண்ணி அதோடு கூட நீ இசையாத, நீ மாறு. பட் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். பி டிரான்ஸ்ஃபார்ம்ட். பி டிரான்ஸ்ஃபார்ம்ட். நீங்கள் மாறுங்க. இதுதான் இன்னைக்கு ஆவியான சொல்கிற, பி டிரான்ஸ்ஃபார்ம்ட். யூ ஹாவ் டு சேஞ்ச். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் வயசாகுது இல்லையா? ஒவ்வொரு வருஷம் நல்லா ஹாப்பி பர்த்டே கேக்லாம் கட் பண்ணி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் சரீரம் என்ன சொல்லுது? சரீரத்தில் நம்ம எதை பார்க்குறோம்? மாற்றங்களை பார்க்குறோம். 40 வயசுக்கு மேலே கண்ணு தெரிய மாட்டேங்குது. பக்கத்தில் இருந்து புக்கை பைபிளை வாசிக்க முடியல, புக்கை பார்க்க முடியல. இன்னும் கொஞ்ச நாளில் ஜாயின்ட்ஸ் என்னது தேய்மானம் ஆகுங்கிறாங்க. ஒவ்வொரு கட்டம் நம்ம ஏஜ் ஆகும்போது தெர் ஆர் சம் சேஞ்சஸ் இல்லை, சில மாற்றங்கள் சரீர பிரகாரமாக நடக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, முதல்ல இப்படி கல்யாணம் ஆகி ஸ்டுடியோ ஃப்ளாட்டில் வந்து உட்கார்றது, அப்புறம் அப்படி படிப்படியாக என்ன ஆகுது, ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவர் கிருபையாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்போது, சைக்கிளில் போன ஆள் பைக்கில் போகுது, பைக்கில் போன ஆள் காரில் போகுது, அதில் ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே பவுல் ரோமாபுரியில் இருந்த சபைக்கு அவர் எழுதும்போது சொல்கிறாரு, இந்த உலகத்தோடு கூட நீ இசைந்துராத, நீ மாறணும். யூ ஹாவ் டு பி டிரான்ஸ்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்கிறார். அப்போ எதில் நம்ம மாற வேண்டும்? இன்னைக்கு இட் இஸ் அ பர்சனல் மெசேஜ். ஆவியானவர் இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கு தனிப்பட்ட முறையில் பேசுகிற ஒரு காரியம். Each one of you seated here should be transformed. இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் மாற வேண்டும். இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்குற ஒரு காரியம். எதில் நான் மாறணும்? அந்த வசனத்தை பார்க்கும்போது அழகாக பவுல் வந்து சொல்லும்போது சொல்கிறாரு, பட் be transformed by the renewing of your mind. எது மாறணுன்றாரு? மைண்டு மாறணுன்றாரு இல்லை, மைண்டு மாறணும். இந்த மைண்டு என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அநேக இடங்கள்ல மைண்டுன்னு வருது, ஹார்ட்டுன்னு வருது, சோலுன்னு வரும். பார்த்தீங்கன்னா ஒரே அர்த்தத்தில் வரும். இந்த மைண்ட் என்ன அப்படின்னா, எப்படி தேவன் திருத்துவ தேவனோ, தேவன் திருத்துவ தேவன் இல்லையா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி, அதே மாதிரி மனிதன் நமக்கு ஒரு திருத்துவம் இருக்குது. என்னது? நம்மக்கிட்ட என்ன இருக்குது? ஆவி, ஆத்துமா, சரீரம். சரியா? இந்த சரீரம் எதுக்கு வேணும்? இந்த பூமியில் வாழும்படியாக சரீரம் வேணும். இந்த சரீரம் இல்லாமல் நம்மளால் என்ன செய்ய முடியாது? இந்த பூமியில் நமக்கு ஆக்சஸ் கிடையாது, டினைடு. ஆவி எதுக்கு வேணும்னா, நம்மளை தேவனோடு கூட இணைக்கும்படிக்கு ஆவி வேணும். அப்போ பரலோகத்து கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? ஆவி வேணும். இப்போ நடுவில் இருக்கிறது என்னது? சோல், ஆத்துமா. அதுதான் நம்ம. இன்னைக்கு மேய்க்கல்னு சொன்னால் இந்த பெரிய உருவத்தை நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் இது மேய்க்கல் இல்லை. இந்த சரீரத்துக்குள்ள ஒரு ஆள் வாழுது, இந்த உள்ளான மனிதன், இந்த உள்ளான மனுஷி, அதுதான் யாரு? மேய்க்கல். அப்போ பவுல் சொல்லும்போது இந்த மைண்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு அவர் சொல்லும்போது எதை சொல்கிறாரு? இந்த உள்ளான மனுஷி, இந்த உள்ளான மனிதன் மாற வேண்டும். பேதுரு ஒரு காரியத்தை அவர் ஒருத்தருக்கு அட்வைஸ் கொடுக்கும் போது 1 பேதுரு 3வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். 1 Peter chapter 3 verse 3 வாசிங்க பார்ப்போம். 1 Peter 3:3. மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல், இது உங்களுக்கு அலங்காரமாய் இராமல். அதுக்கு நீ ட்ரெஸ் போடாத, இது பண்ணாதன்னு சொல்லல. அது இதுவும் உனக்கு என்னதான் இருக்க வேண்டாம்?
இது ஒன்றை டெக்கரேட் பண்ண, ஒன்று அலங்காரம் பண்ணுறதா, இதுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்காம அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற, அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற, சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே, இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுள். அலங்காரமாய் இருக்கட்டும். அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதா இருக்குது. பட் லெட் இட் பி த ஹிடன் மேன் ஆஃப் த ஹார்ட். த ஹிடன் மேன் ஆஃப் த ஹார்ட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது. என்னது? இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம். இன்னைக்கு நமக்குள்ள மறைந்திருக்கிறது யாரு? நம்முடைய உள்ளான அந்த மனிதன். இந்த மனிதன், இந்த மறைவா இருக்கிற இந்த குணம் இருக்கு பாருங்களேன், அதுதான் கர்த்தருக்கு முன்பதாக எப்படி இருக்கான்? விலையேற பெற்றதா இருக்கிறதா. சங்கீதக்காரன் 51ஆம் சங்கீதம் 6வது வசனத்துல சொல்றாரு, உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறேன். உள்ளத்தில் உண்மையா இருக்க நீர் விரும்புகிறீர். அந்த கரணத்தில் ஞானத்தை. ஆண்டவர் எதை பார்க்கிறாரு? நம்முடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தரா. இன்னைக்கு நம்ம போய் நின்னா எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன்லாம் என்ன பண்ணுது? இன்னைக்கு ஃப்ளெஷ்லாம் இல்லை, சதையெல்லாம் தேவையில்லை, தோல் சதையெல்லாம் இல்லை, உள்ள என்ன பண்ணுது? டைரக்டாக டீப்பாக உள்ள அந்தரங்கத்தில். இன்னைக்கு என்ன இப்படி பார்க்கும்போது ஒன்றும் தெரியாது, வெளியே பார்க்கும்போது ஒன்றும் தெரியாது. ஆனால் அது என்ன பண்ணுது? உள்ள டீப் இன்சைடு என்ன இருக்கோ அதை அப்படி ஃபோட்டோ மாதிரி எடுத்து கொடுத்துருது. அதே போல் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? நம்மளை பார்க்கும்போது நம்முடைய சரீரம் அவருடைய கண்ணுக்கு தெரியாது. எது தெரியும்? நம்முடைய உள்ளான அந்த மனுஷன் அவருடைய கண்களுக்கு டைரக்டாக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பார்த்துடுறாரு. அந்த உள்ளாந்த அந்த மனுஷன்ல உண்மையை கர்த்தர் என்ன செய்கிறாரா? விரும்புகிறாரா. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த உள்ளார்ந்த இந்த மனுஷன், உள்ளான மனுஷன், அதுதான் ஆக்சுவல் மீ, நான் இல்லையா? நான் எவ்வளோ தூரத்துக்கு மாறி இருக்கேன்றதை இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு கணக்கெடுப்பு எடுக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, பி இ டிரான்ஸ்ஃபார்ம்ட். கர்த்தருடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறது. இந்த கர்த்தருடைய வருகை வருது, கர்த்தருடைய வருகை வருது, கர்த்தருடைய வருகை வருதுன்னு எக்காலம் தட்டாத ஊழியம் அல்ல. இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் கேட்குறோம். இன்னைக்கு ஆறுதலாக கேட்கணுமா, உடனே எங்கே போகிறோம்? அழுக, கண்ணீரின் பாதை, வேதனை, துக்கம், துயரம். முழங்கால் போடுறதுக்கு முதல்ல என்ன பண்ண மாட்டேங்குது? கால் போக மாட்டேங்குது. முழங்கால் போட்டு ஜெபிக்க, ஆண்டவரை தேடுறதுக்கு கால் போக மாட்டேங்குது. கால் எங்கே போகுது? எங்கே போகுது? பெட்ரூம்குள்ளே அலையுது. மொபைலை எங்கடா வச்சுருக்கோன்னு அலையுது. மொபைலை தேடி ஸ்க்ரோல் பண்ணி காதுக்கு இனிமையாக யார் இன்னைக்கு, எந்த பாஸ்டர் இன்னைக்கு கலங்காதே உன் கண்ணீரை துடைக்கிறார், உடனே அதான்டா எனக்காகவே ஆண்டவர் பேசின வார்த்தை. இருக்கோமா? இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கு சொல்கிறாரு, நீ மாறுன்றார். இன்னைக்கு நீ மாறு. அப்போ உள்ளான மனுஷன் மாற வேண்டும். அப்போ இந்த உள்ளாந்த மனுஷன் எப்படி மாறுவான்? எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். The epistle to Ephesians chapter 4 verse 22. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினால் கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு பவுல் சொல்றாரு. பழைய மனுஷன் அவனுடைய கேரக்டர் என்னது? பழைய மனுஷனுடைய கேரக்டர் என்னதான்? அவன் மோசம் போக்கும் இச்சைகளினால் கெட்டு போகிற பழைய மனுஷன். நம்ம இஷ்டம் போல நம்மளை நடத்துகிறவன் தான் அந்த பழைய மனுஷன். தேவ பயம் இல்லாமல் போகிறவன் தான் அந்த பழைய மனுஷன். தான் விருப்பம் எதுவோ அதை நிறைவேற்றுகிறவன் தான் பழைய மனுஷன்.
பவுல் சொல்கிறாரு, உள்ளான அந்த மனுஷனாகிய நீ வந்து மாறணும் அப்படின்னு சொன்னால், நீ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்னு சொன்னால், முதல்ல பழைய மனுஷன் நீ என்ன செய்யணும்? கலத்தி போடணும். அடுத்த வசனம், உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். எத்தனை பேர் இன்னைக்கு தரித்திருக்கிறோம்ப்பா? புது ட்ரெஸ் எத்தனை பேர் இன்னைக்கு போட்டிருக்கோம்? பக்கத்தில் பார்த்து கேளுங்க. புது ட்ரெஸ்ஸு எத்தனை பேர் போட்டிருக்கீங்க? நீங்கள் புது ட்ரெஸ் போட்டிருக்கீங்களா? உங்கள் பழைய மனுஷனை களைந்து போட்டு புது மனுஷனை போட்டுட்டீங்களா? இந்த புது மனுஷனுடைய கேரக்டர் என்ன? அவன் நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டவன். எப்போ பழசெல்லாம் புதுசாகும்? 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை சொல்லுங்க பார்ப்போம். 2 Corinthians chapter 5 verse 17. If any man be in Christ, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் ஒளிஞ்சிருச்சு. பழைய மனிதன் கலண்டு போயிட்டான். எப்போ கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வரும்போது. இதை எதை குறிக்கிறது? அப்போ உள்ளாந்த மனுஷன் எப்போ? இன்னைக்கு நிறைய பேர் இப்போ யோசிக்கிறாங்க, என்னடா இது பழைய ஆளை இன்னும் கலத்தவே இல்லை, நம்மெல்லாம் ரட்சிக்கப்பட்டோன்ல சுற்றிட்டு அலைகிறோம். பழைய ஆளை என்னைக்கு களைந்து போடுறோம், என்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வரோமோ, கிறிஸ்துவுக்குள்ள வந்தோன்னா பழசெல்லாம் போயிருச்சு. இன்னைக்கு பழசெல்லாம் போகாமல் உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா இன்னும் என்ன ஆலை? உள்ளான மனுஷன் இன்னும் புதிதாகலை. அந்த எஃபீசியன்ஸ் சாப்டர் 4 verse 23 அதை பார்த்தீங்கன்னா, எபேசியர் 4வது அதிகாரம் 23ல் NIV-ல, can somebody read in NIV? To be made new in the attitude of your minds. To be made new in the attitude of your mind. உன் மனப்பான்மை, ஆட்டிடியூட். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா உன் ஆட்டிடியூட் மாறி இருக்கா? உங்க மனப்பான்மை மாறி இருக்கா? அந்த பழைய மனுஷன் எப்படி இருந்தானோ, பழைய கோபம், பழைய கசப்பு, பழைய வைராக்கியம், பழைய இச்சை, பழைய அந்த காரியங்கள் எல்லாம் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னதுக்கு அப்புறமும் அந்த குணங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா இன்னும் என்ன செய்யல? புது மனுஷன், அந்த உள்ளாந்த மனுஷன் இன்னும் புதுசாகலைன்னு அர்த்தம். எத்தனை பேர் இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளை இன்னைக்கு சோதித்து பார்க்க வேண்டும். அப்போ உள்ளார்ந்த மனுஷன் முதல்ல he has to become new. அவன் புதுசாகணும். எப்போ புதுசாகிறான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ரட்சித்து அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு ரட்சிக்கப்படும் போது, கிறிஸ்து இயேசு என்னைக்கு அவருடைய உள்ளத்துக்குள்ள வந்து அவன் வாழ்றாரோ, என்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன், இயேசு தான் எனக்கு என்னது, என்னுடைய ரட்சகர், அவர் என் தெய்வம் என்று சொல்லி பறைசாற்றவங்களுக்கு முதல்ல என்ன இருக்கணும்? பழசெல்லாம் ஒளிந்துடணும். அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கை 3வது அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, இங்கிலீஷில் verse 19, Acts chapter 3 verse 19 in English, தமிழில் 20. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். நான் சொன்னேன்ல, உள்ளான மனுஷன் வந்து புதுசாகணும் அப்படின்னு. அந்த புதுசாகணும் அப்படின்னா அது என்ன தெரியுமா? ரிப்பென்ட் அண்ட் பி கன்வெர்ட்டட். இங்கிலீஷ் பைபிள் சொல்லும் ரிப்பென்ட் அண்ட் பி கன்வெர்ட்டட். எழுதி வச்சுக்கோங்க. ஃபார் த இன்னர் மேன், உள்ளான மனிதன் அவன் புதிதாக வேண்டும் என்று சொன்னால் மனம் திரும்புதலும் கன்வர்ஷனும் வேணும். கன்வர்ஷன், சேஞ்ச், ஒரு மாறுதல். NIV சொல்லுது டர்ன் டு காட்னு சொல்லுது. ஆண்டவர் பக்கமா வா, ரிப்பென்ட் அண்ட் டர்ன் டு காட்.
ஆனால் கேஜேவியில் நம்ம பார்க்குறோம் அழகான ஒரு வார்த்தை போட்டிருக்கு, repent and be converted. இன்னைக்கு மற்ற மதத்தில் இருந்து கிறிஸ்தவனா மாறுறது குறித்து அது சொல்லலை. நல்லா கவனிங்க. மற்ற மதத்தில் இருந்து நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேங்க, நான் மனம் மாறிட்டேன், இயேசு தான் என் தெய்வம் அப்படின்னு சொல்றது இது கிடையாது. இல்லைனா நான் ரோமன் கேத்தலிக்காக இருந்தேன், நான் ஆவிக்குரிய சபைக்கு மாறிட்டேன், நான் சிஎஸ்ஐயாக இருந்தேன், நான் ஆவிக்குரிய சபைக்கு மாறிட்டேன், நான் லுத்ரனாக இருந்தேன், பாப்டிஸ்டாக இருந்தேன், நான் இப்போ ஆவிக்குரிய, அது அல்ல. இது தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் மனம் திரும்பி மனம் மாறுவது. ரிப்பென்ட் அண்ட் பி கன்வெர்டட். நீங்கள் கன்வெர்ட் ஆயிட்டீங்க, நீங்கள் மனம் மாறிட்டீங்கன்னு எது தெரியுமா சொல்லும்? அதே அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ஆக்ட்ஸ் சாப்டர் 26 and verse 20, நல்லா கவனிங்க. இன்னைக்கு 26:20 முன்பு நான் போயிலிருந்து வாசிமா. நான் அவர்கள் தேவனிடத்துக்கு மனம் திரும்பி குணப்படவும், that is convert ஆகவும், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். நல்லா கவனிங்க. யாரெல்லாம் நான் மனம் திரும்பி குணப்பட்டுட்டேன், நான் மனம் திரும்பி மனம் மாற்றம் அடைந்து விட்டேன் என்று சொல்றவங்க கிட்ட மனம் மாற்றத்தின் கிரியைகள் இருக்கும். இன்னைக்கு நான் என்னுடைய உள்ளான மனுஷி புதுசாயிட்டா அப்படின்னா என் பழைய குணங்கள் போய் மனம் மாறினதுக்கு ஏற்ற கிரியை இருக்கும். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு நான் போய் ஒரு கொலையை பண்ணிட்டு வரேன், மனம் மாறி இருக்கேன் நான் இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு போய் சொல்லிட்டு நான் போய் திருடுறேன், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் நான் பண்ணுறேன். அப்போ நான் என்ன செய்யலை, இன்னும் என்னுடைய உள்ளான மனுஷன் இன்னும் புதுசாகவே ஆகலை. எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு ஆவியானவர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். இனி காலம் செல்லாது, இன்னும் உட்காந்து நம்ம நல்லா வர்ஷிப், நல்ல லைட்டை போடுங்க, நல்லா மியூசிக் போடுங்க, நல்லா பாடுங்க, நல்லா கத்துங்க, நல்லா ஆராதிங்க அப்படின்னு சொல்லி வசனங்களெல்லாம் புதைச்சி வச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன், அந்த எக்கால சத்தம் துணிக்கும் போது போக முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளான அந்த மனுஷன் அவன் புதிதாக வேண்டும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. எப்போ புதுசாரா? இயேசுவை அவன் இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட உடனே மனம் மாறி மனம் மாற்றத்தின் கிரியையை இன்னொருத்தர் பார்க்கணும். அவன் எப்படி இருந்தான்? அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வாசிக்கும் போது அங்க உள்ள தேவ ஜனங்கள் சொல்றாங்க, ஐயோ இவனா? கிறிஸ்தவர்கள்லாம் பிடிச்சி இழுத்து போட்டு என்ன பண்ணிட்டு இருந்தான்? கொன்னவன். ஸ்தேவான் முதல் மாற்றியர். ஸ்தேவான் மரித்ததுக்கு முக்கியமான காரணமே இவன் தான். ஆனா இவன் இப்ப என்ன பண்றான்? அப்படியே மாறிட்டான். கிறிஸ்தவர்களை கொன்னவன் என்ன செய்யறான்? இப்போ இயேசுதான் தெய்வம் என்று சொல்லி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன மாறுச்சு? ஃபர்ஸ்ட் குவெஸ்டின் இன்னைக்கு உங்களுக்கு. இன்னைக்கு பழைய மனுஷனை களைந்து போட்டு புது மனுஷனை தரித்து கொண்ட நீங்கள் என்ன மாற்றத்தை அடைந்தீர்கள்? இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட கேட்கிறார். அந்த இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் இருக்கே, அது எந்த குணம் மக்களே மாறுச்சு? எந்த குணம் மகனே மாறுச்சு? எந்த குணம் மகளே மாறுச்சுன்னு ஆண்டவர் கேட்குறார். இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அந்த உள்ளான மனிதன் எவ்வளவு மாறி இருக்கான், என்ன மனம் மாறி இருக்கு. அப்போ முதல்ல என்னது? உள்ளான அந்த மனுஷன் அவன் புதிதாய் மாற வேண்டும். புதிதாய் மாற வேண்டும் என்று சொன்னால் பழசெல்லாம் போயிடணும். என்ன ஆகணும்? அந்த இடத்துல எல்லாம் புதுசாக இருக்கணும். கோபம் இருக்கிற இடத்துல இப்போ என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். என்ன தவறான காரியம் என்னெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு என்ன இருக்கணும்? நற்கிரியையும் நற்குணங்களும் இருக்கணும். இன்னைக்கு நம்மளை
நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அடுத்த காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். 2 Corinthians 4:16. நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. நல்லா கேளுங்க, அவர் என்ன சொல்றாரு? ஆனபடினால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. ரட்சிக்கப்பட்ட முதல் நாள் பரிசுத்தம் 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 பரிசுத்தம், இதை பார்க்க மாட்டேன், அதை பார்க்க மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன். 2வது நாள் பரிசுத்தம் பரிசுத்தம், ஐயோ இழுக்குதே, அவன்லாம் போறானே. 3வது நாள் பரிசுத்தம் முடிஞ்சிச்சு. 4வது நாள் முடிஞ்சிருச்சு, அதோட பரிசுத்தம். பவுல் என்ன சொல்றாரு? நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. இன்னைக்கு இந்த புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இந்த புது ட்ரெஸ்ல கரைப்படாதபடிக்கு ஒவ்வொரு நாள் புதுசாக்கிக்கிட்டே இருக்கோம்ப்பா. அதுதான் அவர் சொல்றாரு. பழைய புறம்பான மனுஷன் அழிந்தும் வயசாக தான் செய்யும். வெளியே பார்க்கும்போது ரிங்கிள்ஸ் வரும். அதுக்கு இப்போ நம்ம ஊர்லலாம் நிறைய, ஐயோ என் பேஷண்ட்ஸ்லாம் செலவு பண்ணுற காசை பார்க்கும்போது நான் நினைப்பேன், எம்மா என்கிட்டயாவது கொடுத்தா ஒரு 4 ஏழைக்கு நான் கொடுப்பேன். அது போய் அங்கே இங்கே குத்துது, இங்கே குத்துது, இங்கே பார்த்தா டொனால்ட் டக் மாதிரி இருக்குது, இங்கே இடத்துலாமோ குத்திட்டு வருது. அது இப்படி வாய் மூட மாட்டேங்குது. உண்மையாக சொல்கிறேன், டொனால்ட் டக் மாதிரியே இருக்குது. அது அங்கே இங்கே என்னெல்லாமோ குத்தி ஒரே ஃபில்லர் அது இதுன்னு போட்டு, அது எதுக்கா? வயசு தெரியக்கூடாது. ஆனால் பவுல் என்ன சொல்கிறான்? புறமான மனுஷன் அழியும்ப்பா. வெளியே ஃபிசிக்கல் பாடி நீ என்ன தான் பண்ணாலும் வயசு மாற்ற முடியுமா? முடியாதுல்ல. புறமான அந்த மனுஷனானது அது அழிந்தும் உள்ளான மனுஷன் புதுசாக இருக்கான். நாளுக்கு நாள் புதிதாக இருக்கிறது. இன்னைக்கு செக் பண்ணுங்க பார்ப்போம். உள்ளாந்த மனுஷன் இன்னைக்கு எத்தனை பேர்கிட்ட ரட்சிக்கப்படும் போது இருந்த அதே பரிசுத்தம், ரட்சிக்கப்படும் போது எவ்வளோ புதுசாக இருந்ததோ ட்ரெஸ்ஸு புதுசாகவே எத்தனை பேருக்கு இருக்கு? பக்கத்தில் கேளுங்க, ட்ரெஸ்ஸு புதுசாக இருக்கா? கேளுங்க ட்ரெஸ்ஸு புதுசாக இருக்கா? பழைய ட்ரெஸ்ஸை கலத்திட்டு புது ட்ரெஸ்ஸு போட்டிங்கல்ல ரட்சிக்கப்படும் போது, அந்த புது ட்ரெஸ்ஸாக இருக்கா? அப்போ ஒவ்வொரு நாளும் சுத்தம் பார்க்கணும். இன்னைக்கு வீடை மட்டும் டெய்லி டஸ்ட் பண்ணலையோ, அப்படியே என்னதான் நம்ம பெருக்குனாலும் என்னதான் செஞ்சாலும் ஒரு லேயர் என்ன இருக்கு? எங்கனாலும் டஸ்ட்டு. அது டிவியாக இருக்கட்டும், கம்ப்யூட்டராக இருக்கட்டும், டேபிளாக இருக்கட்டும், மேலே அப்படியே ஒரு லேயர் என்ன வந்துடுது? டஸ்ட்டு வந்து அப்படியே படிஞ்சிருது. என்ன செய்கிறோம்? நம்ம சுத்தம் பண்ணுறோமா இல்லையா? அப்படி ஒவ்வொரு நாளும் உள்ளான மனுஷனை சுத்தம் செய்ய வேண்டும். எது சுத்தம் பண்ணும்? சங்கீதம் 119:11 வசனத்தை நம்ம வாசிப்போம். Psalm 119 verse 11. 119:11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு, உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அப்ப இன்னைக்கு சுத்தமா நம்ம உள்ளார்ந்த மனித சுத்தமா இருக்கணும்னா அங்க என்ன இருக்கணும்? எது டிஸ்இன்ஃபெக்டன்ட்? நமக்கு கிருமிகளை அழிக்கிறது என்னது? பாவத்தை போக்குறது என்னது? நம்மளை பரிசுத்தமாகவே வைக்கிறது எது? நம்முடைய அந்த ட்ரெஸ் அழுக்காகாமல் வைக்கிறது என்னது? கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனை விட்டு ஒரு பிசாசு போகுது, வெளியே பிசாசு போகுது, திரும்பி என்ன பண்ணுது? அது எங்கெல்லாமோ அலைஞ்சிட்டு, ஐயோ நமக்கு ஒருத்தனும் கிடைக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு அலைஞ்சிட்டு திருப்பி அவன்கிட்டே வருது. எவன்கிட்ட இருந்து வெளியே போச்சோ அங்கேயே வருது. எதை பார்த்துச்சு தெரியுமா? எதை பார்த்துச்சு? உள்ளே எப்படி இருந்தது? சுத்தமாக எம்டியாக காலியாக இருக்குது இருதயம். இன்னைக்கு உன் உள்ளார்ந்த மனுஷன் காலியாக இருக்கான் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை உள்ள இல்லை அப்படின்னா, அது போய் என்ன தெரியுமா? டேய் சுத்தமாக இருக்கு,
என்ன பண்ணுவோம்? உள்ளே எம்டியாக இருக்குது, போய் இன்னும் 7 பிசாசை கூட்டிகிட்டு உள்ளே வந்துருச்சு. நல்லா கவனிங்க, இன்னைக்கு நீங்கள் உங்கள் சட்டையை புதுசாகவே வைக்கணும் அப்படின்னா, அதில் கரையே படாமல் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய வசனம் உள்ளே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனம் உங்களை சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கும். வசனம் சொல்லும், இதை செய்யாத, அதை செய்யாத. அதனால்தான் தாவீது சொல்லும் போது, உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கைய எங்க வச்சிருக்கேன்? இருதயத்தில் வச்சுட்டேன். என் உள்ளார்ந்த மனுஷனுக்குள்ள உங்களுடைய வார்த்தை இருக்கு ஆண்டவரே. அந்த வார்த்தை நான் ஏதாவது போய் கையை நீட்டினா வந்துடுது. அதனால தான் வீட்டுக்கு போய் சங்கீதம் 51 வாசிங்க, Psalm 51 வாசிக்கலாம். அவன் நொறுக்கப்படுறான். பத்சேபா இடத்துல பாவம் பண்ணிட்டு அவன் எவ்வளோ நொறுக்கப்படுறான்றத அந்த 51ஆம் சங்கீதத்தில் நம்ம பார்க்கலாம். அந்த 51:6 தான் நம்ம வாசித்தோம். உள்ளத்தில் என்ன ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு? உண்மையை எதிர்பார்க்குறார். ஹல்லேலூயா. அப்போது உள்ளான மனுஷன் அவன் சுத்தமாக வேண்டும். நம்ம ரட்சிக்கப்பட்ட பின்பு அந்த பழைய குணங்கள் மாதிரி நம்ம என்னது புது மனுஷன், நீதியிலையும் பரிசுத்தத்திலையும் இருக்கிற அந்த புது மனுஷனை நம்ம தரித்து கொள்ள வேண்டும். அப்புறம் என்னது, புது ட்ரெஸ்ஸு போட்டால் போதாது, அந்த புது ட்ரெஸ்ஸில் வேற கரை படாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் அதை சுத்திகரிக்க வேண்டும். உள்ளார்ந்த மனுஷன் ஒவ்வொரு நாளும் உங்களையே சோதிக்கணும், உங்களையே டெஸ்ட் பண்ணணும். கர்த்தருக்கு விரோதமாக நான் ஏதாவது பாவம் செஞ்சுருக்கேனா, ஆண்டவருக்கு விரோதமாக நான் ஏதாவது செஞ்சுட்டேனா? அப்போ கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கும்போது அது நம்மளை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. அடுத்தது நம்ம பார்க்குறோம், நம்முடைய ட்ரெஸ்ஸை சுத்தமாகவே வைக்க வேண்டும் என்று சொன்னால், பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7 வசனங்களை நம்ம வாசிப்போம். Philippians chapter 4 verse 6 and 7. Philippians 4. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அடுத்து உள்ளான அந்த மனுஷனை சுத்தமா காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா தேவ சமாதானம் வேணும். முதல்ல என்ன வேணும்? தேவ வசனம் வேணும். தேவ வசனம் வேணும். அடுத்தது தேவ சமாதானம். அதனால அவர் என்ன சொல்றாரு, பவுல் சொல்லும்போது சொல்றாரு, எதை குறித்து கவலைப்படாத. சில நேரங்களில் கவலைப்பட்டு புலம்பி இந்த உள்ளான மனுஷன் நம்ம என்ன செய்யறோம்? கரைப்படுத்துறோம். இது அப்படியாச்சு, அது அப்படியாச்சு, இது இப்படி, அது அப்படி, இத்தனை நாளைக்குள்ள நான் இதை செய்யணும். அதனால அவர் சொல்ற, நீ ஒன்றுக்கும் நீ ஏன்னா நீ கவலைப்பட்டினா நீ புலம்புனா என்ன பண்ண போற? உன் உள்ளான மனுஷன் நீ அசூசி ஆக்கிடுவ. நீ கவலைப்படாம எல்லா வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் நீ என்ன பண்ண? நன்றியோடு கூட, நீ ஸ்தோத்திரத்தோடு கூட அவருக்கு நீ தெரியப்படுத்து. என்னைக்கு அண்ணாள் இதுதான் செஞ்சா, அன்னைக்கு வரைக்கும் புலம்பிட்டு இருந்த அண்ணாள் தேவ சமூகத்தில் போய் என்னைக்கு அவ கண்ணீர் விட்டு அழுது ஜெபிச்சுட்டு வந்தாலோ புலம்பல் எல்லாம் நின்றுச்சு. ஆண்டவருக்கு விரோதமாய் அவர் பேசினதெல்லாம் கண்டிப்பா என்ன சொல்லியிருப்பா? அந்த பெண்ணினா என்னை இப்படி பண்ணா. அவன் எல்கானா உள்ள வந்த உடனே இவளுக்கு என்ன இருக்கும் தெரியுமா? ஏங்க இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? பெண்ணினா என்ன பண்ணா தெரியுமா? அவ என்ன அப்படி சொல்லி குத்துனா, என்ன இப்படி சொல்லி நொறுக்குனா, என்ன அப்படி செஞ்சு அப்படி பண்ணா, என்ன இப்படி பண்ணா அப்படின்னு புலம்பியிருப்பா. ஆனால் என்னைக்கு ஆண்டுடைய சமூகத்துக்கு போய் விண்ணப்பத்தை வேண்டுதல்ல ஸ்தோத்திரத்தோடு கூட போய் சொல்லிட்டு வந்தாலும் தேவ சமாதானம் உள்ளே வந்துருச்சு. அவர் பார்த்துப்பார். பெரியனா சொன்னா அவர் பார்த்துப்பார். என்னைக்கு தேவ சமாதானம் அவளுக்குள்ள வந்துச்சோ கரை இல்லாம பார்த்துக்கிட்டா. கர்த்தர் அண்ணாளை நினைத்தருளினார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ரெண்டாவது, அந்த புதுசாக இருக்கிற அந்த உள்ளார்ந்த மனிதனை அப்படியே புதுசாகவே வைக்கணும் அப்படின்னா ரெண்டாவது நமக்கு என்ன தேவை? தேவ சமாதானம் தேவை. அந்த தேவ சமாதானம் என்ன செய்யுமா? உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அது காத்து கொள்ளும். தேவ சமாதானம் உங்க இருதயத்துக்குள்ள வந்தோடனே உங்க முழு ஆத்துமாவையும் அது காத்து கொள்ளுது. நீ சமாதானமா இரு, கர்த்தர் உனக்கு செய்வார். வீணான வார்த்தை வராது, வீணான பேச்சு வராது, வீணான சிந்தனை வராது. ஹல்லேலூயா. அப்ப மூன்றாவது, முதல்ல தேவ வசனம், அடுத்து உள்ளார்ந்த மனுஷனை சுத்தமாய் வைக்கிறதுக்கு ரெண்டாவது நமக்கு என்ன வேணும்? தேவ சமாதானம். மூன்றாவதாக 2 கொரிந்தியர் 10:5, 2 Corinthians chapter 10 verse 5. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அவன் என்ன சொல்றான்? தேவையில்லாத சிந்தனைக்கு நாங்க என்ன செய்யறது இல்லப்பா, இடம் கொடுக்கறது இல்லை. We know how to control our mind. என்னுடைய ஆத்துமாவை எப்படி கண்ட்ரோல், இதான் இச்சை அடக்கம். இச்சை அடக்கம்ன்றது வெறும் லஸ்ட் மட்டும் கிடையாது. கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல் எல்லா விஷயத்துலையும். கண்ணு, காது, மூக்கு, வாய், முழு எல்லா ஆஸ்பெக்ட்லையும் கண்ட்ரோல். அப்போ பவுல் சொல்றாரு, எது எங்களுக்கு மேலே வருதோ, எதெல்லாம் எங்களுக்கு விரோதமாக வருதோ, எந்த சிந்தனை வருதோ, மேட்டிமை வருதோ, கிறிஸ்துவுக்கு அகேன்ஸ்டா என்னெல்லாம் வருதோ அது எல்லாத்தையும் நாங்கள் என்ன பண்ணுறோம்? சிறைப்படுத்துகிறோம். இட் இஸ் நத்திங் பட் கண்ட்ரோல் ஆஃப் த மைண்ட். எதை சிந்திக்கிறோம். அதனால தான் பவுல் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். Philippians chapter 4 verse 8. Philippians 4:8. உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, உண்மை, ஒழுக்கம், நீதி உள்ளவைகள் எவைகளோ, நீதி, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அப்பனா என்ன அர்த்தம்? நம்ம மைண்டை நம்மளால என்ன பண்ண முடியும்? கண்ட்ரோல் பண்ண முடியும். தேவையில்லாத சிந்தை வரும்போது போ பிசாசேன்னு விரட்ட முடியும். தேவையில்லாத இன்விடேஷன் வரும்போது போ பிசாசே நம்மளால துரத்த முடியும். தேவையில்லாதது மொபைலில் வரும்போது சிப்போ பிசாசே நான் அதை பார்க்க மாட்டேன்னு நம்மளால என்ன பண்ண முடியும்? உதறி தள்ள முடியும். நான் சொல்றேன், எல்லாத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்கு கீழ்ப்படியும்படி நான் செஞ்சிடறேன். ஸோ என்ன தாட்ஸ் நமக்கு வந்தாலும் அது நம்மளால் என்ன செய்ய முடியும்? கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ மூன்றாவதாக நமக்கு நம்முடைய உள்ளான மனுஷன் அவன் சுத்தமாகவே இருக்கணும், புதுசாகவே இருக்கணும் அப்படின்னா என்ன வேணும்? த மைண்ட் ஆஃப் காட் வேணும். தேவனுடைய, அதனால தான் பவுல் சொல்லும்போது சொல்ற, கிறிஸ்துவில் இருக்கிற சிந்தை உங்களில் இருப்பதாக. Let the mind of Christ be in you. கிறிஸ்துவுடைய சிந்தை என்ன இருக்குமோ அது உனக்குள்ள இருக்கட்டும். அப்ப கிறிஸ்து எதை சிந்திப்பாரோ அதை தான் நீங்க சிந்திப்பீங்க. அவர் எதை யோசிப்பாரோ அதை தான் நம்ம என்ன செய்வோம்? யோசிப்போம். ஹல்லேலூயா. அப்ப உள்ளார்ந்த மனுஷன் அவன் புதிதாக வேண்டும். புதிதான மனுஷனை புதுசாவே நாளுக்கு நாள் வைக்கணும். அது எப்படி? தேவ வசனம், தேவ சமாதானம், தேவனுடைய சிந்தை, the mind of God. ஹல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு காரியத்தை பார்த்து நம்ம முடிப்போம். எபேசியர் 3வது அதிகாரம் 16வது வசனம். Ephesians chapter 3 verse 16. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட. மூன்றாவதாக உள்ளான மனுஷன் என்ன செய்யணும்? அவன் பலப்பட வேண்டும். எப்படி பலப்பட முடியும்? உள்ளான மனுஷன் எப்படி பலப்பட முடியும்? நம்மளால முடியாது. எப்படினால? அவருடைய ஆவியினாலே. இங்கிலீஷ் பைபிள், ஹிஸ் ஸ்பிரிட். எங்கெல்லாம் கேபிட்டல் எஸ்ல ஸ்பிரிட் வருதோ அது என்னது?
பரிசுத்த ஆவியை குறிக்குது. மனுஷனுடைய ஆவி சின்ன எஸ்ல வரும். எங்கெல்லாம் கேபிட்டல் எஸ்ல நீங்கள் இங்கிலீஷ் பைபிளில் ஸ்பிரிட் அப்படிங்கிற வார்த்தை வருதோ அதெல்லாம் யாரை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. அப்போ இன்னைக்கு நம்முடைய உள்ளான மனுஷன் அவன் பலப்பட வேண்டும் என்று சொன்னால் நமக்கு என்ன வேணும்? பரிசுத்த ஆவி வேணும். தேவ ஆவியால நம்ம நிரப்பப்பட வேண்டும். தேவ ஆவியினால நம்ம நடத்தப்பட வேண்டும். ஏன்? இந்த உள்ளான மனுஷனுக்கு என்ன வேணும்? பவர் வேணும். ஏன்? உள்ளான மனுஷனுக்கு விரோதமாக எழும்புறது யாரு? பிசாசு. எடுத்து வாசிங்க எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம். Ephesians chapter 6 verse 12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்கள் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனையோடும் நமக்கு போராட்டம் உண்டு. என்னது போராட்டம்? இல்லையா? உண்டா? இன்னைக்கு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களுக்கு போராட்டமே இல்லை. கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படிலாம் ஏதாவது? கிறிஸ்டியன் லைஃப் இஸ் அ லைஃப் ஆஃப் வார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன வாழ்க்கை? அது யுத்தத்தின் வாழ்க்கை. ஆனால் என்ன தெரியுமா? கிறிஸ்து உங்கள் கூட இருக்கிறனால அது வெற்றியின் வாழ்க்கை. ஹல்லேலூயா. போராட்டம் வரும், ஆனால் எப்போ ஜெயம் யாருக்கு தான்? நமக்கு தான். ஒழுங்காக இருந்தீங்கன்னா. தேவ ஆவி உங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் பிசாசு என்ன போராட்டத்தை கொண்டு வந்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும்? அதை மேற்கொள்ள முடியும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த பழைய மனுஷனை நம்ம களைந்து போடாதபடிக்கு இன்னைக்கு பரிசுத்த ஆவி என்ன செய்ய முடியல? வந்து நமக்குள்ள வாசம் செய்ய முடியலை. ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரா? 2 திமோத்தி 1:7வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். 2 Timothy 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். He has given a spirit of power. பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கும் போது you are filled with power. பலனை தராரு அவரு. பிசாசை எதிர்த்து நிற்கும்படியான பலனை நமக்கு தராரு. அதை மறந்துடக்கூடாது. அப்ப மூன்றாவதாக உள்ளான அந்த மனிதன் அவன் ஆவியில பலப்பட வேண்டும். எந்த பேதுரு ஐயரே மடிந்து போறேனேன்னு கத்துறான், எங்க நானும் நடந்து வரேன்னு எழும்பி வரான். ஏசு தண்ணியில நடந்து வராரு, அவன் பார்த்து நானும் வரேங்கிறான். அதே பயந்த அந்த பேதுரு தைரியமாய் 11 பேர்ல மத்தியில தைரியமாய் எழும்பி நின்று அவன் என்ன செய்யறான்? பிரசங்கம் பண்ணுகிறான். எப்படி? அன்னைக்கு பயந்த அதே பேதுருக்குள்ள இன்னைக்கு யார் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரு. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பார் என்று சொன்னால், அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுல நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா எந்த போராட்டம் வந்தாலும் அதை உங்களால் என்ன செய்ய முடியும்? ஈஸியா மேற்கொள்ள முடியும். எந்த பாவம் வந்தாலும் இன்னைக்கு சொல்லவே முடியாது, ஐயோ என்னால் இதை செய்யாமல் என்னால் இருக்கவே முடியலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் அந்த பாவத்தை நீங்கள் என்ன செய்வீங்க? ஈஸியாக மேற்கொண்டுருவீங்க. பிசாசே நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன். அப்போ யார் உங்களுக்கு அந்த பலனை கொடுக்குறா? பரிசுத்த ஆவியானவர் தரார். அந்த பலனை, அந்த ஆற்றலை, பரிசுத்தமாய் வாழக்கூடிய அந்த ஆற்றலையும் பலத்தையும் தருகிறது பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட சொல்ற ஒரு காரியம், சபையே என்ன செய்ய? நீ மாறு. பி இ டிரான்ஸ்ஃபார்ம்ட். இன்னைக்கு நீ மாறு. இன்னைக்கு உலகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காத. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாத. இந்த உலகம் அதை தான்ப்பா சொல்லும். உலகம் சொல்லும், யோ இவ்வளோ டயர்டு, இனிமே போய் என்ன செய்யணும்? படுத்து தூங்க வேண்டியது தான்.
ஆனால் ஆவியானவர் சொல்வார், நீ எழும்பி நீ ஜெபி. ஆவியானோடைய சத்தத்துக்கு நம்ம எத்தனை பேர் கீழ்ப்படுகிறோம்? ஆவியானுடைய சத்தத்துக்கு எத்தனை பேர் நம்ம கீழ்ப்படுகிறோம்? ஆவியில் நம்ம நிரப்பப்பட வேண்டும் என்று சொன்னான், ஆவியில் அனல் கொண்டு எழும்ப வேண்டும் என்று சொன்னான். அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த உள்ளார்ந்த அந்த மனுஷன் அவன் பலப்பட வேண்டும். he has to be strengthened. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒவ்வொருத்தர்கிட்ட தனிப்பட்ட முறையில் இன்னைக்கு ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான், be ye transformed. ஹல்லேலூயா. நம்ம தான் மாறணும், நம்ம தான் மாறணும். இன்றைக்கி பாருங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை இன்றைக்கி எப்படி இருக்குது. இன்றைக்கி இந்த உள்ளான மனுஷன் இன்றைக்கி நம்ம மறிப்போம் என்று சொன்னால் அழகாக என்ன பண்ணுவாங்க, குடும்பத்தினர் என்ன செய்வாங்க, அழகாக பிரேதத்துக்கு நல்ல சென்ட்டு இன்ட்டெல்லாம் அடித்து பெட்டிக்குள்ளே வச்சு மூடி என்ன பண்ணிடுவாங்க, புதைச்சிட்டு வருவாங்க. 4 நாள் அழுவாங்க, முடிஞ்சு போச்சு கதை. ஆனால் அன்னைக்கு தான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, உங்கள் உள்ளான மனுஷனை பார்க்க போகிறீங்க. ஓ இதுதான் நான், இதுதான் நான், அங்கே கடக்கிறது யாரோ, நான் இங்கப்பா இருக்கேன். அன்னைக்கு தான் தெரியும் இந்த உள்ளான அந்த மனுஷன் பழசெல்லாம் கலத்தி போட்டானா, புது சட்டையை போட்டானா. புது சட்டையை எவ்வளோ தூரத்துக்கு பரிசுத்தமாக அதை காத்து கொண்டான். அந்த புது சட்டை அது எவ்வளோ தூரத்துக்கு அது வல்லமையாக இருந்ததுன்னு அன்னைக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம எல்லாரும் நம்மளை சோதித்து பார்ப்போமா? இன்றைக்கி இந்த உள்ளான மனுஷன் புதுசாயிட்டானா, பழசெல்லாம் போயிடுச்சா, பழசெல்லாம் ஒளிந்து போகும். பழைய பழக்க வழக்கங்கள், பழைய குணங்கள், பழைய பாவங்கள், பழைய சுபாவங்கள் எல்லாம் போயிடணும். புது மனுஷன் அவன் தான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கான். அந்த புது மனுஷன், அந்த உள்ளாந்த மனுஷன் அவன் அந்த புதுமையாக என்ன பண்ணுறான்னா எவ்ரி டே ரினியூவல், ஒவ்வொரு நாளும் தன்னை என்னது புதுப்பித்து கொண்டே இருக்கிறான். மொபைல் நிறைய பேருக்கு 1 வருஷம் முடிஞ்சிச்சுனாவே மொபைலை என்ன செய்யணும், அப்டேட் பண்ணணும். 1 வருஷம் முடிஞ்சிச்சுன்னா அப்டேட் பண்ணணும், எல்லாத்தையும் அப்டேட் பண்ணணும் இல்லையா? எல்லாம் பழசாயிடுது உடனே. நிறைய பேருக்கு வாங்கின பொருள்லாம் மொபைலாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், உடனே அப்டேட். ஆனால் உள்ளான மனுஷன் மட்டும் என்னது, அது அப்படியே தான் இருக்குது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படியே தான் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் கிறிஸ்தவனாக இருந்தோம், அப்படியே தான் இருக்குது. எதுவுமே மாறவே இல்லை. இன்றைக்கி ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார், நீ மாறு. எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் மாறி இருக்கிறீங்க? பழசு போச்சா, புதுசு ஒவ்வொரு நாளும் அந்த புதுசை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் சுத்தமாக அந்த சுத்தத்தை அப்படியே பாதுகாத்துக்கிட்டே வரீங்களா? கர்த்தருடைய வார்த்தை, தேவ சமாதானம், தேவனுடைய சிந்தை. அடுத்தது இந்த உள்ளான மனுஷன் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்னு இருக்கு வசனம். பிசாசை பார்த்து நம்ம ஓடி போக வேண்டியதில்லை. அவன் தான் என்ன செய்யணும், பெட்டி படுக்கலாம் தூக்கிட்டு ஓடணும். வசனம் சொல்லுது, resist the devil and he will flee from you. அந்த ஃப்ளீன்ற அர்த்தம் என்ன தெரியும்? அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஃப்ளீன்ற வார்த்தை பயத்தில் ஓடுவது. ஃப்ளீ அப்படின்னா பயத்தில் ஓடுவது. டு ரன் அவே இன் டெரர். பிசாசுக்கு நீங்கள் ஏற்று நின்னீங்கனாலே அவன் என்ன பண்ணுவான், ஒரே ஓட்டமாக பயந்து ஓடுவான். ஆனால் இன்னைக்கு நம்ம எல்லாரும் பிசாசு தோஸ்து மாதிரி கையில் என்ன பண்ணுறோம், தோல் கொடுத்துக்கிட்டு உட்கார்ந்துட்டுருக்கோம். பலன் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். அவனுக்கு ஒரே ஒரு கோல் தான், நீங்கள் பரலோகத்துக்கு போகக்கூடாது. நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அந்த நித்தியத்துக்குள்ளே நீங்கள் போயிடக்கூடாது. அவன் கூட போய் நீங்கள் என்ன செய்யணும், நரகத்தில் எரியணும். இன்றைக்கி எத்தனை பேர் உணர்வு அடைய போகிறீங்க, நான் மாறணும். நம்ம எல்லோரும் கண்களை மூடி ஆண்டோடைய சமூகத்தில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாரும் ஒப்பு கொடுங்க. இன்றைக்கி கேட்ட சத்தம், லார்ட் ஐ வாண்ட் டு சேஞ்ச், ஐ வாண்ட் டு பி டிரான்ஸ்ஃபார்ம்ட். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், நான் இன்றைக்கி மாறணும் ஆண்டவரே, இந்த உள்ளான மனுஷனாகிய நான் மாறணும். ஐ ஹாவ் டு சேஞ்ச், ஐ ஹாவ் டு டிரான்ஸ்ஃபார்ம். அப்பா ஒப்பு கொடுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுங்க, எல்லாரும் 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 ஹல்லேலூயா. உங்கள் உள்ளான மனுஷன் எந்த நிலையில் இருக்கான்றது உங்களுக்கு தெரியும். எந்த நிலையில் இருக்குது உங்கள் உள்ளான மனுஷன்?
ஹல்லேலூயா. அப்படியே ஒப்பு கொடுங்க. பழைய ட்ரெஸ் நான் இன்னும் கலத்தவே இல்லை ஆண்டவரே, அந்த பழைய காரியங்களை விடுறதுக்கு எனக்கு கிருபை தாங்கன்னு கேளுங்க. புது ட்ரெஸ்ஸை மாட்டிட்டேன் ஆண்டவரே, ஆனால் அந்த புது ட்ரெஸ்ஸை புதுசாகவே மெயின்டைன் பண்ண எனக்கு கஷ்டமாக இருக்கு. ஆண்டோடைய வசனத்தை தியானிக்க ஆரம்பிங்க. தேவனுடைய சமாதானத்தை தரித்து கொள்ளுங்க. தேவனுடைய சிந்தையை தரித்து கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியின் இடத்துல வல்லமையை கேளுங்க. என்னை நிரப்பிடுங்க பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு பலனை தாங்க. பிசாசின் சூழ்ச்சிகளை எதிர்த்து நிற்க எனக்கு பலன் தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து உங்கள் ஸ்டேட்டஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். உள்ளான மனுஷனுடைய நிலவரம் என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா? உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போவதில்லை நாங்கள், சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை நாங்கள், சோர்ந்து போவதில்லை. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மகிமையின் தேவ ஆவிதாமே மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். மகிமையின் தேவ ஆவிதாமே மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். சோர்ந்து போவதில்லை நாங்கள், சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை நாங்கள், சோர்ந்து போவதில்லை. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி அப்பா. பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த நாளில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே சோதித்து நிதானித்து பார்க்கும்படியான கிருபைகளை தாங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே, இந்த அறைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு நபரும் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். மாறும்படியாய் நீங்க விரும்புகிற அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடையும்படியாய் ஆண்டவரே நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களை தாழ்த்தி நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் தாமே நீரும் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நீங்க கிருபை செய்வீராக, நீங்க கிரியை செய்வீராக ஆண்டவரே. அப்பா லார்ட் யூ வொர்க் இன் our lives ஆண்டவரே. நாங்க ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஒவ்வொருத்தருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. விண்ணப்பத்தோட வேண்டுதலோடு இருக்கிற பிள்ளைகள், தேவையோடு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த நேரத்தில் அப்பா அந்த விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்தில் சொல்லும்படியாய் பிள்ளைகளுக்கு நீங்க கிருபை பாராட்டுங்க. அந்த தெய்வீக சமாதானம் பிள்ளைகளை இந்த நிமிஷத்தில் ஆட்கொள்ளுவதாக ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்.
நன்றி தகப்பனே. ஆண்டவரே உமக்கு எல்லா குறைகளை நீங்கள் நிறைவாய் மாற்றுங்கப்பா. ஒவ்வொருத்தருடைய தேவைகளை சந்திங்க. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய பலவீனத்தை நீங்க மாத்துங்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருத்தரையும் பலத்தினால இடை கட்டுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்ன குறையோட பிள்ளைங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. அந்த குறைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நீங்க நிறைவாய் நீர் மாற்றுகிறதுக்காய் நன்றி தகப்பனே. அற்புதத்தை செய்யுங்கப்பா, அற்புதத்தை செய்யுங்க. எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த எக்காலம் தொனிக்கும் போது ஆண்டவரே நாங்கள் கைவிடப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் மத்திய ஆகாயத்தில் உண்மை சந்திக்க எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்டுங்க. ஒப்பு கொடுக்கிறப்பா, எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லா துதிக மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடு கூட என்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Hallelujah. God bless you all. Praise the Lord.